சசிகலா அவரால் களமிறக்கப்பட்ட மருத்துவர் ராம்குமார் அவர்கள் வந்து எல்லாருமே பாக்குறாங்க, கட்சி ரீதியாவோ சாதி ரீதியாவோ பார்க்கல, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அவர் வந்து ஒரு இன்னைக்கு மக்கள் மருத்துவரா வலம் வராரு, நம்ம கணக்கு போட்டதெல்லாம் தப்பாயி போச்சு. ராம்குமார் அவர்களுக்கு எல்லா சமுதாய மக்களும் வரவேற்பு கொடுக்குறாங்க, எந்த ஊருக்கு போனாலும் வரவேற்பு கொடுக்குறாங்க. குறிப்பா ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு என்ன கவலைன்னா, நம்மளை எதிர்க்கக்கூடிய சமூகம் கூட, எதிரும் புதிருமா இருந்த சமூகம் கூட அவருக்கு வரவேற்பு கொடுக்கறத பார்த்து அவரால் தாங்கிக்க முடியல. என் வீடு தெரியும், ஆஸ்பத்திரி தெரியும், அவ்வளவுதான். எனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு மோக்கம் இங்கே தானே இருக்கு. நான் வேற எங்கேயும் போறதுக்கெல்லாம் வழி கிடையாது. சரிங்களா? நான் 100% கம்யூனிட்டி ஹால், அதாவது மகாலுங்கிறத நான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன்னு இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க கணக்கு போட்டது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அப்ப கலை யதார்த்தம் இப்ப முதுகுளத்தூர் தொகுதியில சூடு பிடிச்சது எப்படின்னா, 2 பேருமே ஆட்டையிலே சேர்க்கல மக்கள். திமுக வேணா அதிமுக வேணா, எங்களுக்கு வந்து சுயேட்சையா நிறைய பேர் என்னன்னா இவர் சுயேட்சையா நிக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ராம்குமார் என்ற ஒற்றை முகம் பாத்தீங்கன்னா அந்த முகத்துக்காக மட்டும்தான் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. டாக்டர் வராரு, டாக்டர் வராரு, டாக்டருக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பாதி மக்களுக்கு அவர் ஒரு கட்சி சார்பா வேட்பாளரா நிக்கிறாருன்னு கூட தெரியல. ஆனா நாங்க டாக்டருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு கலை யதார்த்தமே சொல்லுது.